Welcome to JO&SAM Healthcare Technology. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது GATE 2020 எக்ஸாம் Biomedical Engineering பேப்பர்ல 4th question. Fourth question biomaterialsல தான் கேட்டிருக்காங்க. Biomaterials with shape memory effects are not used in அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா intracranial aneurysm clips, செகண்ட் ஆப்ஷனா arterial blood vessel closure devices, தேர்ட் ஆப்ஷனா orthopedic total joint replacements and ஃபைனல் ஆப்ஷனா orthodontic dental arch wires கொடுத்திருக்காங்க. இந்த எந்த அப்ளிகேஷன்ல ஷேப் மெமரி எஃபெக்ட் யூஸ் ஆகலைன்னு கேட்டிருக்காங்க. ஷேப் மெமரி எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எந்த அப்ளிகேஷன்ல அது யூஸ் ஆகுது ஆகல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப் மெமரி எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஷேப் மெமரி எஃபெக்ட் அப்படின்னா ஒரு மெட்டலை நம்ம வந்து ஒரிஜினல் ஷேப்ல இருந்து டிஃபார்ம் பண்ணிடுறோம். அதாவது அந்த மெட்டலை கூல் பண்ணி அந்த ஒரிஜினல் ஷேப்ல இருந்து மாத்திடுறோம் வேற ஒரு ஷேப்க்கு. ஸோ மறுபடியும் அந்த ஒரிஜினல் ஷேப்பை அதெல்லாம் ரீட்டைன் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு நம்ம அதை ஹீட் பண்ணும்போது. ஸோ மெட்டல்ஸ் வந்து ஒரு ஒரிஜினல் ஷேப்ல இருந்து டிஃபார்ம் ஆகுது கூல் பண்ணும்போது அண்ட் மறுபடியும் அந்த ஒரிஜினல் ஷேப்பை ஹீட் பண்ணும்போது ரீகெயின் பண்ணிக்குது. ஸோ இதுதான் ஷேப் மெமரி எஃபெக்ட். ஸோ ஷேப் மெமரி எஃபெக்ட் உள்ள பயோமெட்டீரியல் என்ன அப்படின்னா நிட்டினால். அதாவது நிக்கல் அண்ட் டைட்டானியமோட காம்பினேஷன் தான் இந்த நிட்டினால். இந்த நிட்டினாலுக்கு சூப்பர் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஷேப் மெமரி எஃபெக்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எதுல அப்ளை ஆகுது அப்ளை ஆகல அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடியது இன்ட்ராக்ரேனியல் அனியூரிசம் கிளிப்ஸ். ஸோ அனியூரிசம் அப்படின்னா ஆர்டரிஸோட வால்ஸ் வீக் ஆகும். ஸோ வீக் ஆறதுனால ஒரு பல்ஜ் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் அனியூரிசம். இன்ட்ராக்ரேனியல் அனியூரிசம் அப்படின்னா ஸோ பிரெயின்ல அனியூரிசம் கிரியேட் ஆகுது. அதாவது பிரெயினுக்கு சப்ளை பண்ணக்கூடிய செரிப்ரல் ஆர்டரிஸ்ல இந்த மாதிரி அனியூரிசம் கிரியேட் ஆகுது. அதுதான் இன்ட்ராக்ரேனியல் அனியூரிசம். இந்த அனியூரிசம் ப்ரிவேல் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துல இந்த வால்ஸ் வந்து ரப்சர் ஆகி, இதுல இருந்து பிளட் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த அனியூரிசம்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இத பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம கிளிப்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த கிளிப்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த மாரி வந்து கிளிப்ஸ் யூஸ் பண்ணி தான் அனியூரிசம்ம வந்து தனியா பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அது எந்த மாரி யூஸ் பண்றோம் அப்படின்னா, நிட்டினால் அப்படிங்கிற அலாய் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பயோமெட்டீரியல்ஸ்ல அதுதான் யூஸ் ஆகுது. ஷேப் மெமரி எஃபெக்ட் உள்ளது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வி ஷேப்ல கிளிப் வந்து போய் பொருந்திரும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சர்ஜரி பண்ணி மறுபடியும் வந்து இந்த கிளிப்ப ரிமூவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது லைட்டா இதுல ஹீட் அப்ளை பண்ணாலே போதும். நார்மல் ஷேப்க்கு அந்த நிட்டினால் வந்துரும். ஸோ அப்படியே நம்ம அத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ராக்ரேனியல் அனியூரிசம் கிளிப்ஸ்ல யூஸ் ஆகக்கூடியது நிட்டினால் அப்படிங்கிற அலாய் தான். செகண்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடியது ஆர்டீரியல் பிளட் வெசல் க்ளோஷர் டிவைசஸ். ஸோ ஆர்டரி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு பிளட் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அ பிளட் வெசல் தட் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இந்த பிளட் வெசல் எப்போ பங்க்சர் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஞ்சியோகிராஃபி அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தெரபெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் போகும்போது கண்டிப்பா நம்ம ஆர்டரிய பங்க்சர் பண்ணி பிளட்ல இருக்கக்கூடிய கிளாட்ஸ வந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பட்சத்துல ஆர்டரிய வந்து நம்ம பங்க்சர் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டரிய பங்க்சர் பண்ணதுக்கு அப்புறமா அது க்ளோஸ் பண்ணி ஆகணும். அத எப்படி க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்றோம். ஸோ எந்த மாதிரி அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது நிட்டினால் கிளிப்ஸ். ஸோ இது வந்து கிளிப் அப்ளையருக்குள்ள இருக்கும்போது இந்த மாரி ஷேப்ல இருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து டிஷ்யூவ ரீச் பண்ணும்போது, கிளிப் அப்ளையர்லேருந்து வெளியில வந்தோனே இந்த ஷேப்க்கு மாறி எந்த இடத்துல நம்ம பங்க்சர் பண்ணோமோ அந்த ஆர்டரிய சீல் பண்ணிரும் வெளிய இருந்தே. ஆல்ரெடி ஆஞ்சியோகிராஃபி அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். தேவைப்பட்டா அத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலயுமே வந்து ஷேப் மெமரி எஃபெக்ட் தான் யூஸ் ஆகுது. பிகாஸ் ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்ல இருக்கிறது இன்னொரு ஷேப்க்கு டிஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. அண்ட் மறுபடியும் நம்மளுக்கு வேணும்னா இந்த ஷேப்க்கு நம்ம லைட்டா ஹீட் பண்ணாலே போதும். இந்த ஷேப்க்கு அது மாறிரும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன குடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல அப்படின்னா, ஆர்த்தோபெடிக் டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் தான் குடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஜாயிண்ட் அதாவது போன்ஸ் 2மே ஜாயின் பண்ணியிருக்க இடம் தான் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஜாயிண்ட்ட கம்ப்ளீட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுதான் டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட். ஆர்த்தோபெடிக்னா ஒண்ணும் இல்ல. ஸோ மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம இன்வால்வ் பண்ணியிருந்தா அதான் வந்து ஆர்த்தோபெடிக். அதான் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் இன் த சென்ஸ் மசில்ஸ், போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டான் as well as ligaments. ஸோ இதெல்லாமே இன்வால்வ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அதான் ஆர்த்தோபெடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல எந்த மாரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், செராமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லோட் பியரிங் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் செராமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர் எலாஸ்டிசிட்டி உள்ள மெட்டீரியல் நம்மளுக்கு இந்த மாரி அப்ளிகேஷன்ல தேவை கிடையாது. பிகாஸ் இந்த இடத்துல இது லோட் பியர் பண்ணி ஆகணும் இல்லையா? அதே சமயம் இது ரொம்ப ஸ்டேபிளாவும் இருக்கணும். இதுல எந்தவித டிஃபார்மேஷனும் நம்மளுக்கு வேண்டாம். பிகாஸ் அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ என்ன மாரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, டைட்டானியம் அலாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்பெஷல் ஹை ஸ்ட்ரென்த் அலாய்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்களே தவிர, நிட்டினால் யூஸ் பண்ணல.
அண்ட் ஃபைனல் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்த்தோடான்டிக் டென்டல் ஆர்ச் வயர்ஸ். ஸோ டீத்ல இந்த மாரி கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வயர் தான் ஆர்ச் வயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது டீத் அலைன்மென்ட்லாம் சில பேருக்கு வந்து அ ஒழுங்கா இருக்காது இல்லையா? அப்போ இந்த மாரி ஆர்ச் வயர்ஸ் யூஸ் பண்ணி அத வந்து ப்ராப்பர் அலைன்மென்ட்க்கு நம்ம கொண்டு வருவோம். ஆர்த்தோடான்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் டென்டிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் டயக்னோசிஸ் அண்ட் கரெக்ஷன் ரிலேட்டட் டூ டீத் அண்ட் ஜா. அதாவது நம்மளோட பல்லும், தாடையும் இன்வால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதான் ஆர்த்தோடான்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு எப்படி இந்த ஆர்ச் வயர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ச் வயர்ஸ நம்ம வந்து ஒன்ஸ் வந்து பாடி டெம்பரேச்சர் ஸோ இது வந்து வெளியில இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கு. ஒன்ஸ் நம்ம உள்ள ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா பாடி டெம்பரேச்சர்க்கு ஏத்த மாரி அது இந்த ஷேப்க்கு வரும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இங்க நிட்னால் யூஸ் பண்றோம். ஸோ ஷேப் மெமரி எஃபெக்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பயோமெட்டீரியல்ஸ் வித் ஷேப் மெமரி எஃபெக்ட்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் இன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இதுக்கான ஆன்சர் ஆர்த்தோபெடிக் டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் தான். ஸோ நம்மளுக்கு டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட்ல இந்த மாரி ஷேப் மெமரி எஃபெக்ட் உள்ள மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். தேங்க் யூ.